பல்லாயிரக்கணக்கான குர்ஆன் பிரதிகள் ஹாபரிலே தேங்கி கிடக்கிறது. இது சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் அவர்களும் தெளிவாக அந்த விஷயம் தெரிந்தவர். எனவே தற்பொழுது அந்த ரிவ்யூ கமிட்டி அவர்கள் அதற்கு அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். நான் நினைக்கின்றேன் ஒரு நல்ல முடிவு கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த விடயம் சம்பந்தமான விடயங்களை எமது பணிப்பாளர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை சபைக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இங்கு எங்களுடைய குர்ஆன் ரிவ்யூ சம்பந்தமான கமிட்டி ஏற்கனவே அந்த கமிட்டியுடைய அதாவது ரெக்கமெண்டேஷன் இல்லை என்ற காரணத்தினால் ஒரு வருடங்களுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான குர்ஆன் பிரதிகள் ஹாபரிலே தேங்கி கிடக்கிறது. இது சம்பந்தமாக கௌரவ அமைச்சர் ராஜாங்க அமைச்சர் அவர்களும் தெளிவாக அந்த விஷயம் தெரிந்தவர். எனவே தற்பொழுது அந்த ரிவ்யூ கமிட்டி அவர்கள் அதற்கு அனுமதியை வழங்கி இருக்கிறார்கள். அதுக்கு பொறுப்பான கௌரவ அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கிறார். எனவே தயவு செய்து அரசாங்கம், இந்த அரசாங்கத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு விஷயம்தான் இனவாதம் இல்லாத ஒரு நிலைப்பாட்டை இந்த அரசாங்கத்திலே நாங்கள் எதிர்பார்த்து வருகிறோம். அவ்வாறான ஒரு நிலை தான் இருந்து வருகிறது. எனவே அது உண்மைப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் தயவு செய்த அந்த குர்ஆனை அவசரமாக விடுவிக்கின்ற விஷயத்தை அரசாங்கம் செய்ய வேண்டும். அதேபோல் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த அதாவது கஸ்டம்ஸ்லே டிஃபென்ஸ்லே இஸ்லாமிய புத்தகங்கள் வருவதற்கு தடை விதிக்கின்ற ஒரு ஏற்பாடும் இருந்து வருகிறது. அதை இங்கு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பி எடுக்கிறார்கள். இதையெல்லாம் எந்த காலத்திலே வந்த சட்டம் என்றால், இது அதாவது கோட்டாபே ராஜபக்ச என்ற ஜனாதிபதியுடைய அந்த காலத்திலே வந்த சட்டங்கள். இதெல்லாம் இந்த நாட்டிலே இந்த நாடு சுதந்திரத்துக்கு பிறகு உள்ள காலங்களில் இருந்து வந்த சட்டங்கள் அல்ல. இந்த கோட்டாபே ராஜபக்ச என்ற ஒரு கொடுமையான ஆட்சியாளர் இந்த நாட்டிலே வந்து அந்த 2 வருடங்களுக்குள்ளே ஞானசார தேரர் போன்ற ஒரு சில இனவாத மதகுருமார்களுடைய வாளாக அவர் செயல்பட்டதனுடைய விளைவுதான் இவ்வாறான புதிய புதிய சட்டங்களை உருவாக்கினார்கள். எனவே இதனால் முஸ்லீம் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரபு நாட்டில் கட்டாரிலோ சவுதியிலோ அல்லது இருந்து வருகின்ற ஒரு பிரயாணி ஒரு அரபு புத்தகத்தை இந்த நாட்டிலே கொண்டு வருகின்ற பொழுது கஸ்டம்ஸினால் இருக்கிற சர்க்குலர் படி அதை பறித்தெடுக்க முடியும். நான் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிவிட்டு தருகிறேன் என்றால் ஒரு கிழமை டூரிஸ்ட் அவர் அந்த புத்தகத்தை வாசிக்க முடியாத நிலை அவருக்கு வரும். எனவே இது ஒரு மோசமான செயல்பாடு. வேறு எந்த மதத்தினருடைய புத்தகங்களுக்கும் கிடையாது. இன்டர்நெட்டிலே ஆன்லைனிலே வேண்டியதை பார்க்க முடியும். இந்த நாட்டில் இருக்கின்றவர்கள் எக்ஸஸ் இருக்கிறது. இதை தயவு செய்து இந்த சட்டத்தை அந்த சர்க்குலர் அது சம்பந்தமாக நான் கோட்டாபே அரசாங்கத்திலே நான் பலமுறை வாதிட்ட பொழுதும் அவர்கள் அதை செய்யவில்லை, கொடுமையாளர்கள். ஆனால் நீங்கள் அவ்வாறானவர்கள் அல்ல, உடனடியாக அதை நீக்குங்கள். அதே போல் இந்த குர்ஆன் பிரதிகளை அவசரமாக விடுவியுங்கள். இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் அதை எதிர்பார்த்து நிற்கின்றது என்பதை இந்த சபையிலே சொல்லி வைக்க விரும்புகின்றேன். மீளாய்வு குழுவினர் அவர்களது கருத்தினை தெரிவித்து எமக்கு கடிதம் அனுப்பியிருக்கின்றார்கள். கடிதத்தை பாதுகாப்பு தரப்பினருக்கு நாங்கள் அனுப்பியிருக்கின்றோம். அது சம்பந்தமான கலந்துரையாடல் நடைபெற்றிருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஒரு நல்ல முடிவு கிட்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எனவே அந்த விடயம் சம்பந்தமான விடயங்களை எமது பணிப்பாளர் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார் என்பதை சபைக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.